ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நாங்கள் எங்களோட DFV 1.2க்காக ஆரோவில் போகிறோம். இந்த ஐட்னரில் நம்ம என்னென்ன கவர் பண்ண போகிறோன்னா சாதனா ஃபாரஸ்ட், ஸ்வரம், ஆரோவில் மாத்ரி மந்திர், இந்த 3 இடங்கள் தான் கவர் பண்ண போகிறோம். ஹாய் வாங்க நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் தெரியுமா? சாதனா ஃபாரஸ்ட். சாதனா ஃபாரஸ்ட் எங்கே லொக்கேட்டாக இருக்குது தெரியுமா? நம்ம பாண்டிச்சேரியில் இருக்க ஆரோவில்ல தான் சாதனா ஃபாரஸ்ட் இருக்கு. இட்ஸ் a small satellite community of Auroville. சாதனா ஃபாரஸ்ட்க்கு நீங்கள் எப்படி வரணும்னா திண்டிவனம் டு பாண்டிச்சேரி பைபாஸ் ரூட்டில் பாண்டிச்சேரி டோல்கேட்ல இருந்து ஒரு 300 மீட்டர்ஸில் ஆப்போசிட் டு அரோமா ஹால் ஒரு பெரிய ஆர்ச் இருக்கும். கரெக்டாக அந்த ஆர்ச்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் உள்ள வந்தீங்கன்னா சாதனா ஃபாரஸ்ட் வந்துடும். இது ரொம்பவே திக் அண்ட் டென்ஸ் ஃபாரஸ்டாக இருக்குது. இது கிட்டத்தட்ட ஒரு 70 ஏக்கரில் அமைஞ்சிருக்க ஃபாரஸ்ட். இந்த இடமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் இந்த இடத்த பற்றி இன்ஸ்டாலையும் யூடியூப் ஷார்ட்ஸ்லேயும் தான் பார்த்துருக்கேன். ஆனால் நேரில் வந்து பார்க்குறப்ப இன்னுமே வந்து அந்த நேச்சுரல் வைப், அந்த ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் வந்து எனக்கு கொடுக்குது. ஹாய், ஹலோ காய்ஸ். இப்போ நம்ம வந்து எங்கே நடைபயணமாக நடந்து போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சாதனா ஃபாரஸ்ட். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பலவிதமான பேர்ட்ஸ், அப்புறம் வந்து சின்ன சின்ன வைல்ட் அனிமல்ஸ்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. You can take your water bottles with you when we go inside because we'll have a tour and we will walk around. If you have any bags or anything with you, that you can leave in the bus. Okay? So சாதனா ஃபாரஸ்டோட ஃபவுண்டர்ஸ் யாருன்னா யோரத் ரோசன் அண்ட் ஆவிராம் ரோசன்ன்ற இஸ்ரேல் கப்புள்ஸ் தான். 1998 ஆரோவில்ல விசிட் பண்ண வந்த இந்த கப்புள்ஸ் 2003 இந்த 70 ஏக்கர்ஸ் பேரல் லேண்டை ரீஃபாரஸ்டேஷன் பிளான் பண்ணி ஒரு ஃபேமிலி பேஸ்டு ப்ராஜெக்டாக ஸ்டார்ட் பண்ணது தான். இப்போது குளோபல் லெவல் வாலண்டியர்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த சாதனா ஃபாரஸ்ட்டை உருவாக்கியிருக்காங்க. சரி, இந்த சாதனா ஃபாரஸ்ட்னா என்ன, அங்கே என்னதான் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க குளோபல் வாலண்டியர் நெட்வொர்க்ஸ் மூலமா பல நாட்டு மக்கள்லாம் சேர்ந்து, ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்கன்ஸ், யூரோப்பியன்ஸ், ஏஷியன்ஸ், இந்தியன்ஸ், இவங்க எல்லாமே வந்துட்டு இங்கே வாலண்டியர்ஸை ஸ்டே பண்ணி இந்த சாதனா ஃபாரஸ்டில் இன்ட்ரெஸ்டோட அவங்களோட சர்வீசஸை செய்கிறாங்க. சாதனா ஃபாரஸ்டில் மோர் தென் 100+ வாலண்டியர்ஸ் இருக்காங்க. பல நாட்டு மக்களும் இங்கே வாலண்டியர்ஸை இணைஞ்சிருக்கிறதுனால இவங்களுக்குள்ள there is no caste, no religion, no background discrimination. இவங்களோட ஒரே கோல் சேவா, செல்ஃப்லெஸ் சர்வீஸ். அப்படி இவங்க என்ன சர்வீசஸ்லாம் பண்ணுறாங்க? அவங்க சர்வீசஸ்லாம் எது ரிலேட்டடாக இருக்கு? எக்கோலஜிக்கல் ரீஸ்டோரேஷன், மறுகாடு வளர்ப்பு திட்டம். அடுத்தது வாட்டர் கன்சர்வேஷன், நீர் சேமிப்பு திட்டம். அதற்கடுத்து சஸ்டைனபிள் லிவிங், நிலையான வாழ்க்கை. சஸ்டைனபிள் லிவிங்னா என்னன்னா, பூமியில் நேச்சுரலாக கிடைக்கிற ரிசோர்ஸை நம்ம அளவாக யூஸ் பண்ணி ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு அந்த ரிசோர்ஸை சேவ் பண்ணி கொடுக்கறது தான் சஸ்டைனபிள் லிவிங்.
அவங்களோட ஃபைனல் கோல் என்னன்னா கம்யூனிட்டி பில்டிங் த்ரூ செல்ஃப்லெஸ் சர்வீஸ் கால்ட் சேவா. His number is 100. Nice. When we get carried ஹேண்ட் வாஷ் பண்றதுக்கு இவங்க யூஸ் பண்ற வாட்டர் கன்சர்வேஷன் மெத்தட பாருங்க. on the shower, we don't ஒரு கப்பில் வாட்டர் எடுத்து இந்த கப்பில் ஊற்றி ட்ராப்பாக வர அந்த தண்ணியில் நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணுற தண்ணி கூட வீணாகாமல் அதை அப்படியே பிளான்ட்டுக்கு போயிடுது. இட்ஸ் லைக் அ ரீசைக்கிள். petroleum we are using to charge our phone. நம்ம வெசல் வாஷ் பண்ணுறப்ப டேப்பை திறந்து எவ்வளோ வாட்டர் வேஸ்ட் பண்ணியிருப்போம். ஆனால் இவங்க வாட்டர் கன்சர்வ் பண்ணுறதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்களேன். வெசல் வாஷ் பண்ண இவங்க நம்மள மாதிரி டிஷ் வாஷ் யூஸ் பண்ணல. அதுக்கு பதிலாக சாம்பலும் தேங்காய் நார் தான் யூஸ் பண்ணுறாங்க. 4 சில்வர் டப்பில் தண்ணி வச்சுருக்காங்க. பாத்திரத்தை விளக்கி அதை ஃபர்ஸ்ட் டப்பில் அலசி எடுத்து திருப்பி அதை செகண்ட் டப்பில் ஷிஃப்ட் பண்ணி அங்கேருந்து தேர்ட் டப்பில் ஷிஃப்ட் பண்ணி ஃபைனலாக அதை ஃபோர்த் டப்பில் போட்டு ஒரு கம்ப்ளீட் வாஷ் பண்ணி எடுத்துடுறாங்க. ஸோ வெசலும் க்ளீன் ஆகிடுது, வாட்டரும் சேவ் ஆகுது. இவங்க இங்கே வீகன் பேஸ்ட் ஃபுட் ஹேபிட்ஸ் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. தமிழில் இது நனி சைவம் அப்படின்னு சொல்லுவாங்க. வீகன் பேஸ்ட் ஃபுட்டில் என்னென்ன சாப்பிடுவாங்கன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், கிரெயின்ஸ், லெக்யூம்ஸ், நட்ஸ் அண்ட் சீட்ஸ் தான் சாப்பிடுவாங்க. Exaggerated, like I didn't trust. This is a completely healthy environment because here is no alcohol, no tobacco, no nothing. இங்கே எந்த டாக்ஸிக் ஃபுட் ஐட்டம்ஸுமே இல்லை, எல்லாமே ஆர்கானிக் அண்ட் ஃப்ரெஷ் ஃபுட்ஸ் தான். இவங்க ஈவன் டீ போட கூட அனிமல் பேஸ்டு மில்க் யூஸ் பண்ணுறது இல்லை, பிளான்ட் பேஸ்டு மில்க் தான் யூஸ் பண்ணுறாங்க, லைக் கோகோனட் மில்க். இவங்க சமைக்கிறதுக்கு கேஸ் யூஸ் பண்ணுறது கிடையாது. அதுக்கு பதிலாக காட்டில் கிடைக்கிற விறகு குச்சி வச்சு தான் சமைக்கிறாங்க. ஃபாரஸ்டில் வாழுற இவங்களுக்கு ரொம்ப லிமிட்டட் பவர் சப்ளை தான் தேவைப்படுது. அதனால கரண்ட்டுக்காக இவங்க சோலார் பேனல் செட் பண்ணி சோலார் எனர்ஜியும் அப்புறம் கைனடிக் எனர்ஜி மூலமா இவங்களுக்கு தேவையான கரண்ட்டை இவங்களே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறாங்க. இதுதான் இவங்களோட லிவிங் ஏரியா. இங்கே இவங்க எந்த டெக்னாலஜியும் எந்த கேஜெட்ஸும் யூஸ் பண்ணுறது கிடையாது. இதுதான் ஒரு மீட்டிங் பிளேஸ் மாதிரி. இங்கே தான் இவங்க சாப்பிடுவாங்க, வீக்கெண்ட்ஸில் மூவிஸ்லாம் பார்ப்பாங்க, இங்கே தான் ஒர்க் ஷாப்ஸும் கண்டக்ட் பண்ணுவாங்க. இது சில்ட்ரன்ஸ்க்காகவே இருக்கிற இடம். This is children's play area. Adults not allowed. இதுதான் இவங்க யூஸ் பண்ற டாய்லெட். From your eyes, this toilet is probably not beautiful. இவங்க இந்த டாய்லெட் சிஸ்டம்ல நம்மள மாதிரி தண்ணி யூஸ் பண்றது கிடையாது. அதுக்கு பதிலாக மண்ணு தான் யூஸ் பண்றாங்க. ஏன்னா இவங்க மனித கழிவுகளை டீகம்போசிஷன் மூலமா மேன்யூரா மாத்துறாங்க. பாருங்க, இதுதான் அந்த மேன்யூர். இவங்க இதை ட்ரீஸ் அண்ட் பிளான்ட்ஸ்க்கு யூஸ் பண்றாங்க. When people hear that we don't take cow poo, they're like, what? Why don't you take cow poo? It's right there on the ground. Pick it up, put it in the forest and use it. இதுதான் கௌஷாலா. கைவிடப்பட்ட மாடுகளெல்லாம் இவங்க இங்கே ரெஸ்கியூ பண்ணி வச்சு வளர்த்துட்டு இருக்காங்க. சரி வாங்க, இப்போ நம்ம சாதனா ஃபாரஸ்டோட பிளான்டேஷன் மெத்தடை பார்ப்போம். பொதுவாக நம்ம மரம் நடுறதுக்கு ஒரு பெரிய பள்ளத்தை நோண்டுவோம். அதுக்குள்ள பேபி பிளான்ட்டை வச்சு அதை சுற்றி உரத்தையும் மண்ணையும் போட்டு மூடுவோம். சாதனா ஃபாரஸ்ட்ல மரம் நடுற மெத்தடே வேற. இங்க பழத்துக்கு பதிலாக ஒரு பெரிய மேட்டை உருவாக்குறாங்க. அதுக்கு நடுவில் ஒரு பெரிய பிளாஸ்டிக் டியூபை வைக்கிறாங்க. அந்த பிளாஸ்டிக் டியூப்குள்ளே இருக்க சாயிலில் நிறைய தண்ணியை ஊற்றி அதை நல்லா ஊற வச்சிடுறாங்க. அந்த டியூப்குள்ள ஒரு பாட்டிலை ட்ரிப் இரிகேஷன் மெத்தடாக வச்சு அந்த பாட்டிலோட பாட்டம்ல ஒரு ஹோல் போட்டு அது வழியா ஒரு ரோப்பை கனெக்ட் பண்ணி அந்த ரோப்போட எண்டை பேபி பிளான்ட்டோட ரூட் கிட்ட வச்சிடுறாங்க. அதுக்குள்ள பேபி பிளான்ட்டை வச்சு அதை சுற்றி எல்லா மேன்யூரையும் போட்டு அதை சுற்றி இருக்கிற அந்த டியூபை எடுத்துடுறாங்க.
ஸோ நம்ம செடிக்கு மேலே தண்ணி ஊற்ற வேண்டாம். அந்த பாட்டிலே தண்ணி ஊற்றினா அது ட்ராப்பாக பிளான்ட்டோட ரூட்டுக்கு போய் சேர்ந்துரும். இந்த பிளான்டிங் மெத்தடை தான் சாதனா ஃபாரஸ்ட் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணியிருக்காங்க. Tourism and management explorers. Yes. ஓகே காய்ஸ், என் கூடவே நீங்களும் சாதனா ஃபாரஸ்ட் கம்யூனிட்டியோட வீகனிசம், பிளான்டிங் மெத்தட், அவங்களோட லைஃப் ஸ்டைல் எல்லாமே பார்த்து தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சின்ன ஃபேமிலி பேஸ்டு ப்ராஜெக்டா ஸ்டார்ட் பண்ண இவங்க இப்போ இவ்வளோ பெரிய காடை உருவாக்கியிருக்காங்க. தரிசல் நிலமா இருந்த இந்த இடத்துல கிட்டத்தட்ட 27,000 மரக்கன்றுகளை நட்டு ஒரு பெரிய காட்டை உருவாக்கியிருக்காங்கன்னா அதுக்கு இந்த மக்களோட கூட்டு முயற்சி தான் காரணம். நம்மளும் இவங்கள மாதிரியே இவ்வளோ பெரிய காட்டை உருவாக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் நம்ம வாழ்க்கையில் ஒரு மரமாவது நட்டு அதை வளர்க்கணும். மரங்கள் வளர்க்குறது மூலயமா நம்மளோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு நீர், நிலம், காற்று இந்த மூணுத்தையுமே சேமித்து கொடுக்க முடியும். நம்மளும் இந்த சாதனா ஃபாரஸ்ட் கம்யூனிட்டி மாதிரியே இயற்கையும் இயற்கை சார்ந்த வளங்களுக்கும் முக்கியத்துவமும் பாதுகாப்பும் கொடுக்கணும்.